சாப்டர் 8. சாப்டர் 8ல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா வந்து சி ஷார்ப் கிளாஸஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ சி ஷார்ப் கிளாஸஸ் அப்டின்னா என்ன அப்டின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரோகிராம்ல இருந்து பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட்டு கிளாஸ், ப்ரோகிராம் அதுக்கப்புறம் தான் வந்து மெயின் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்டின்னா வந்துட்டு எல்லா ப்ரோகிராம்லயுமே அதாவது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராம் எல்லாத்துலயுமே வந்து கிளாஸ் தான் என்க்ளோசிங் டைப். அதாவது வந்துட்டு ஒரு கிளாஸுக்கு கீழ தான் வந்து எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண முடியும். நம்ம ஜாவால கூட பார்த்துருப்போம். அதாவது வந்துட்டு ஒரு கிளாஸ் நேமும், ஃபைல் நேமும் சேமா இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு. எதனால அப்டின்னா ஒரு கிளாஸுக்கு கீழ தான் எல்லாமே வரும். அதாவது வந்து ஒரு கிளாஸ் இல்லாமலோ, இல்ல ஒரு மெயின் மெத்தட் இல்லாமலோ ப்ரோகிராம ரன் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து கிளாஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ கிளாஸ வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் எ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் டேட்டா டைப் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ளூ பிரிண்ட் ஆஃப் டேட்டா டைப் அப்படி என்னன்னா வந்து, ஸோ இப்போ வந்து ஒரு 10 டேட்டா டைப்ல வந்து நம்ம ஒரு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா வந்து, அத வந்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள என்க்ளோஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பென் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து, ஸோ அந்த பென்னுக்கு வந்து ஒரு நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ வந்து கிளாஸ் பென் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவோம். தென் வந்து அந்த பென்னோட ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ வந்து என்ன கலர் பென், அதில வந்து அதோட பிரைஸ் எவ்வளோ, ஸோ அதோட ஃபாஸ்ட் எவ்வளோ, அதோட லென்த் எவ்வளோ, அதோட ரீஃபில் டைம் எவ்வளோ, ஸோ இந்த மாரி ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த கிளாஸுக்குள்ள தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதாவது பென் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ள தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இத வந்து ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஹேவியர்ஸ். பிஹேவியர்ஸ் அப்படின்னு என்னன்னா, அந்த பென்னுக்குன்னு சில பிஹேவியர் இருக்கும். அதாவது வந்துட்டு அது எவ்வளோ ஃபாஸ்ட்டா எழுதும், என்ன பேப்பர்ல எழுதும், அது என்ன கலர்ல எழுதும் அப்படிங்கிறது. ஸோ இதான் வந்து அந்த பென்னோட பிஹேவியர்ஸ். ஸோ இதுக்காக தான் வந்து கிளாஸஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு, அது வந்து என்ன டைப், அதாவது வந்துட்டு அது என்ன ப்ராப்பர்ட்டீஸ், அந்த ஆப்ஜெக்ட்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு, அதோட பிஹேவியர் எப்டி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு, நம்ம வந்து சி ஷார்ப்ல வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் யூஸ் பண்றோம். ஸோ சி ஷார்ப்ல வந்து எங்க கிளாஸஸ், இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்றோமோ, அதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் அப்படின்னா என்னன்னா வந்து, ஒரு புரோகிராம் வந்து நம்ம எழுதுறோம் அப்படின்னா வந்து, அது ஒரு பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்டா டிஃபைன் பண்ணுவோம். ஸோ வந்து என்ன ஆப்ஜெக்ட் நம்ம புரோகிராம் எழுதுறோமோ, ஸோ அத டிபெண்ட் பண்ணி தான் அதோட மெத்தட்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டீஸ், அதோட ஃபங்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கார பத்தி டீட்டெயிலுக்காக நம்ம ஒரு சி ஷார்ப் அப்ளிகேஷன் எழுதுறோம்னு பார்த்தோம்னா, இதுல வந்து மேஜர் ஆப்ஜெக்ட் வந்து கார். ஸோ வந்து நம்ம கிளாஸ் கிரியேட் பண்றப்போ வந்து அந்த காருக்கு தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த காரோட ப்ராப்பர்ட்டீஸ், அதாவது வந்துட்டு அதோட இன்ஜின் கெப்பாசிட்டி எவ்வளோ, அதோட மைலேஜ் எவ்வளோ, அதோட சைஸ் எவ்வளோ, அதோட லென்த் எவ்வளோ, கிளியரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நம்ம அந்த கிளாஸ்க்குள்ள மென்ஷன் பண்ணுவோம். அதாவது கிளாஸ் கார் அப்படிங்கிறதுக்குள்ள அதோட மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காருக்குன்னு சில பிஹேவியர்ஸ் இருக்கும். அதாவது அது எவ்வளோ ஃபாஸ்ட்ல போகும், தென் வந்துட்டு அதோட என்ன கம்பெனி கார், அது அந்த மாரிங்கிற சில பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட், அது வந்து அதோட ஸ்பெஷல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதோட பிஹேவியர்ஸ்ல வரும். ஸோ அந்த பிஹேவியர்ஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அத தான் வந்து நம்ம கிளாஸுக்குள்ள ஒரு டேட்டா டைப்பையும், அதோட மெத்தட்ஸையும் நம்ம டிஃபைன் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து சி ஷார்ப் கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற வேர்ட் என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து டேட்டாவ வந்து இன்ஹெரிட் பண்றது. அதாவது வந்து ஷேர் பண்ணிக்கிற மாரி கூட சொல்லலாம். எதுக்காக அப்டின்னா வந்துட்டு, நம்ம ஒரு மல்டிபிள் கிளாஸஸ் யூஸ் பண்றப்போ வந்து சில மெத்தட்ஸ் இல்ல சில ஃபங்ஷன்ஸ வந்து சேம், அதாவது வந்து ஒரு 4 கிளாஸுக்கும் காமன் ஃபங்ஷன யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 4 கிளாஸுக்கு காமன் ஃபங்ஷன யூஸ் பண்றதுக்கு பதிலா வந்துட்டு, ஒரு பேஸ் கிளாஸ்ல வந்து அந்த ஃபங்ஷன எழுதி வச்சுட்டு, அதே வந்து சைல்டு கிளாஸ், அதாவது அது கீழ வர்ற கிளாஸ்ல வந்து அத நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் அத டிரைவ் பண்ணிக்கலாம். எப்படி சொல்றது அப்டின்னா வந்துட்டு, இப்போ வந்து ஒரு காமனா ஒரு டிஸ்ப்ளே அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் நம்ம எழுதிக்கிறோம். அந்த டிஸ்ப்ளேங்கிற ஃபங்ஷன வந்து நம்ம எழுதிட்டு அப்படின்னா, ஸோ மிச்சம் இருக்கிற ஒரு 3 கிளாஸ்ல வந்துட்டு அது எத வேணா டிஸ்ப்ளே பண்ணலாம். ஒரு நம்பர டிஸ்ப்ளே பண்ணலாம், இல்ல வந்து ஒரு ஸ்ட்ரிங்க டிஸ்ப்ளே பண்ணலாம், இல்ல வந்து ஒரு ஃப்ளோட்டிங் கேரக்டர் டிஸ்ப்ளே பண்ணலாம். ஸோ இது இந்த 3யுமே டிஸ்ப்ளே பண்றது 3மே டிஃபரெண்ட் டேட்டா டைப். பட் வந்து டிஸ்ப்ளே பண்றது வந்து சேம் ஃபங்ஷன். இந்த சேம் ஃபங்ஷன வந்துட்டு நம்ம தனித்தனியா 3 கிளாஸ்லயும் எழுதாம, ஒரே ஒரு கிளாஸ்ல மட்டும் நம்ம எழுதி வச்சுட்டு, அந்த 3 கிளாஸ்லயும் நம்ம கால் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சி ஷார்ப் கிளாஸஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். சி ஷார்ப்ல எப்படி கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்றோம், எப்படி அதோட மெத்தட்ஸ் டிஃபைன் பண்றோம், அதோட ப்ராப்பர்ட்டீஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம், அது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து விஷுவல் ஸ்டுடியோல எப்படி அத வொர்க் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர்லேருந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்க நம்ம ஸ்டார்ட் பண்றதுனால, புதுசா ஒரு ஃபைல் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் அப்படின்னு குடுத்துக்கலாம். இல்ல டெமோ அப்படின்னு கூட குடுத்துக்கலாம். ஸோ நம்ம டெமோங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில வந்து நம்ம பார்த்தோம்னா, இன்பில்ட்டா கிளாஸ் ப்ரோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. ஸோ வந்து நம்ம எத்தன கிளாஸஸ் வேணா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு சி ஷார்ப் ஃபைல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கார் தான் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கிளாஸ் தான் வந்து அதோட ப்ளூ பிரிண்ட். ஸோ ப்ளூ பிரிண்ட் என்னன்னா நம்ம நெறைய பேர் கேள்விப்பட்டுருப்போம். ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு என்னன்னா வந்துட்டு, ஸோ எப்படி ஸ்ட்ரக்சரா டிஃபைன் ஆயிருக்கு, எப்படி அது ஒரு டிசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான். ஸோ இப்போ வந்து இதோட ப்ளூ பிரிண்ட்ட நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னா வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார் நேம். ஸோ வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங் கார் நேம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ பப்ளிக் இன்ட்
ப்ரைஸ். ஸோ வந்து ப்ரைஸ் எப்பவுமே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ ஃப்ளோட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம குடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங் கார் டைப். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு காரோட ப்ராப்பர்ட்டி. அதாவது இதான் வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்றோம். ஸோ வந்து இதிலேயே நமக்கு தெரியுது. ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா வந்து காரோட ப்ளூ பிரிண்ட். அதாவது வந்து கார் நேம் இருக்கு, அதோட பிரைஸ் இருக்கு, தென் வந்து காரோட டைப்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து காரோட ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்றோம். ஸோ இந்த 3மே வந்து நம்ம இத ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ராப்பர்ட்டீஸ் ஏன் அப்படி சொல்றோம்னா வந்து இந்த காருக்கு வந்து இது மேஜர் ப்ராப்பர்ட்டீஸ். ஒரு நேமா இருக்கட்டும், இல்ல பிரைஸா இருக்கட்டும், இல்ல டைப்பா இருக்கட்டும். ஸோ இதுவே வந்து இந்த 3மே வந்து ஒரு காரோட மேஜர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்துட்டு காரோட ப்ராப்பர்ட்டி மாரி இதோட பிஹேவியர் எப்படின்னு நம்ம ஒரு டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பிஹேவியர் எப்படின்னா வந்து ஸ்பீட் அப்படின்னு ஒரு பிஹேவியர் இருக்கு. இந்த ஸ்பீடுங்கிற பிஹேவியர ஒரு மெத்தடா கூட நம்ம மாத்தலாம். இப்ப எப்படி சொல்லலாம்னா, பப்ளிக் வாய்ட் கார் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல கார் ஸ்பீட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஒரு இன்ட் அப்படின்ற ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணலாம். ஸோ இதில வந்துட்டு நம்ம காருக்கு ஒரு டிஃபால்ட்டா ஸ்பீட நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். பப்ளிக் கான்ஸ்ட் இன்ட் 60 கிலோமீட்டர். ஸோ 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது அப்படிங்கிறதுக்காக இன்ட் ஸ்பீட் 60 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அசைன் பண்ணிட்டோம். ஸோ வந்து கான்ஸ்டன்ட் வந்து எப்பயுமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில வந்து கார் ஸ்பீடு வந்து எப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகணும், அது எவ்வளோ ஸ்பீட்ல போகணும் அப்படிங்கிற ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆப்பரேஷனுக்காக அத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ கார் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு பிஹேவியர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில என்ன கண்டிஷன்ஸ் அப்படி எழுதலாம் அப்படின்னா வந்துட்டு, கன்சோல் டாட் ரைட் லைன்ல வந்துட்டு கார் ஸ்பீட் இஸ் ஸோ வந்து இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஃபாஸ்ட்ல போறோம், பிளஸ் அது டிஃபால்ட்டா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்குது. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ல போகணும், அரவுண்ட் 120 கிலோமீட்டர்ஸ்ல போகணும் அப்படின்னா வந்துட்டு, ஸோ வந்து மல்டிப்ளை பண்ணி இத ஹார்ஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த ப்ரோகிராம்ல கார் ஸ்பீட் அப்படிங்கிற ப்ரோகிராம்ல வந்துட்டு ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கோம். அதாவது வந்துட்டு காரோட ஸ்பீட் வந்து 60 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம குடுக்குற இந்த இன்ட் ஏங்கிறதுக்கு பதிலா டெஸ்டினேஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட குடுத்துக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா வந்து, இந்த கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போனா எவ்வளோ டிஸ்டன்ஸ வந்து எவ்வளோ ஹார்ஸ்ல கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பாராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி இந்த எக்ஸாம்பிள் ரன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு காரோட ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா வந்து அதோட நேம், பிரைஸ், அதோட டைப், அதோட ஸ்பீட் கால்குலேட் பண்றதுக்கான, அதோ எவ்வளோ டெஸ்டினேஷன் எவ்வளோ ஸ்பீட்ல போனா ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதுக்காக ஒரு பிஹேவியர் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதான் வந்து ஒரு காரோட ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த காரோட ப்ளூ பிரிண்ட்டை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் கார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நம்ம கொடுக்கல. ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் முன்னாடி பார்த்த மாதிரி பப்ளிக்கா, இல்லை ப்ரைவேட்டா, இல்லை வந்து இன்டர்னலா, ப்ரொடெக்டடா அப்படின்னு பார்க்கறனால. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த காரை வந்து வேற ஒரு கிளாஸில் ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால பப்ளிக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பப்ளிக்னு கொடுத்ததுனால இந்த கார் வந்து இந்த ப்ரோக்ராமர் கிளாஸுக்குள்ள நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி இந்த காருக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது? ஆக்சுவலா அது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ ஒரு இப்போ வந்து நம்ம நார்மலா ஒரு புரொடக்ஷன் ஏரியால நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மொபைலுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்ட வச்சு மல்டிபிள் மொபைல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மோட்டோரோலா மொபைல் எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சாங்கன்னா, ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்ட ரெஃபர் பண்ணி ஒரு 100 மொபைல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதே மாரி ஒரு காருக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கிட்டோம். ஸோ இதே மாரி நம்ம மல்டிபிள் கார்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு 20 கார் வேணும், டிஃபரெண்ட் டைப்ல வேணும் அப்படின்னா, ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்ட வச்சு நம்ம 20 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார் குடுத்துக்கலாம். டிஃபரெண்ட் நேம் குடுக்கலாம், டிஃபரெண்ட் டைப்ஸ், டிஃபரெண்ட் பிரைஸ் குடுத்துக்கலாம். ஸோ எப்படி அந்த மாரி டிஃபரெண்ட் கார்ஸ் நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த காருக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். அதாவது இந்த ப்ளூ பிரிண்ட்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் தான் வந்து இன்னொரு கார், அதாவது வந்து க்ளோன் எடுக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கார் C1 அப்படின்னு குடுத்துட்டு, நியூ கார் அப்படின்னு நம்ம குடுக்குறோம். ஸோ நியூ கார் அப்படின்னு குடுத்தோம்னா, ஸோ வந்து C1 அப்படின்னு ஒரு கார் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ப்ளூ பிரிண்ட்ட வச்சு நம்ம ஒரு கார் கிரியேட் பண்ணிட்டோம். தென் வந்து இந்த காருக்கான ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நம்ம குடுக்கணும். இப்போ C1 டாட் கார் நேம் அப்படின்னு குடுக்குறோம். ஸோ கார் நேம்ல வந்துட்டு ஹோண்டா அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் C1ல வந்துட்டு அதோட பிரைஸ் நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ பிரைஸ் வந்து ஃப்ளோட் அப்படிங்கிறதுனால வந்துட்டு, ஸோ இப்போ வந்து ஒரு 23.2 எல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட டைப் நம்ம மென்ஷன் பண்றோம். கார் டைப். ஸோ கார் டைப் வந்துட்டு எஸ்யூவி இல்ல வந்து பியூவி அந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில வந்து நம்ம எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு டைப் வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ வந்து கார் டைப் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம காரோட ஸ்பீட கால்குலேட் இப்போ வந்து என்ன டிஸ்டன்ஸ்ல போக போறோம், அது வந்து எவ்வளோ ஹார்ஸ்ல நம்ம கிராஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக, ஸோ இப்போ அந்த கார் ஸ்பீட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம வந்து கால் பண்ண போறோம்.
ஸோ கார் ஸ்பீடுங்கிற மெத்தடில் வந்துட்டு ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து டிஸ்டன்ஸ் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து 120 கிலோமீட்டர்ஸ் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ எவ்வளோ ஹார்ஸில் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதையும் நம்ம கால் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக ஒவ்வொரு எக்ஸிக்யூஷன் முடிகிறதுக்கு அப்புறமும் வந்துட்டு நம்ம கன்சோல் டாட் ரீட் கீ எதுக்காக அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அவுட்புட் ஸ்க்ரீன் நம்ம டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கார் ஸ்பீட் இஸ் 60 கிலோமீட்டர் வில் ரீச் டெஸ்டினேஷன் பை 2 hours. ஸோ வந்து நம்ம எழுதின ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் அப்படின்னு கொடுத்ததுனால ஸோ வந்து எவ்வளோ ஸ்பீடில் போனால் வந்து அந்த 2 hours ரீச் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதான் வந்து ஒரு பேசிக்கோட ஒரு ப்ளூ பிரிண்ட் எக்ஸாம்பிள். அதாவது வந்து எப்படி நம்ம கிளாஸுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அந்த இன்ஸ்டன்ஸில் எப்படி நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம். தென் வந்து அதை வந்து எப்படி நம்ம கால் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் வந்து கார் தான் வந்துட்டு நம்மளோட ப்ளூ பிரிண்ட். ஸோ C1ங்கிறத வந்துட்டு ஒரு புது கார். அதாவது வந்துட்டு C1 மாதிரி நம்ம எவ்வளோ கார்ஸ் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். C2, C3, C4 அந்த மாதிரி மல்டிபிள் கார்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னா ஸோ இதான் வந்து மேஜர் ப்ளூ பிரிண்ட். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு நம்ம எவ்வளோ வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கார் ஸ்பீட். ஸோ வந்து ஒரு பிஹேவியர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் ஒரு பிஹேவியர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த பிஹேவியர் எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஸோ அந்த ஸ்பீடில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் நம்ம கொடுக்குற டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஹார்ஸில் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதாவது வந்துட்டு எப்படி ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது வந்துட்டு பேஸ் கிளாஸோட மெத்தட்ஸையோ இல்லை பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸையோ எப்படி நம்ம டெரைவ்டு கிளாஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து கோட் ரீயூசபிலிட்டிக்காக அதை யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்து சேம் கோட் எழுதுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு பேஸ் கிளாஸில் அந்த கோடை எழுதி வச்சுட்டு ஸோ அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெரைவ்டு கிளாஸில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம காருங்கிற கிளாஸை வந்து நம்ம வெஹிக்கிள் அப்படின்னு மாற்றிக்கலாம். எதுக்காக அப்படின்னா வெஹிக்கிள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு பேஸ் கிளாஸாக மாற்றிக்கலாம். ஸோ பேஸ் கிளாஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த வெஹிக்கிள்ங்கிற பேஸ் கிளாஸுக்கு கீழே தான் கார்ஸ், பைக்ஸ், லாரிஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து இந்த கிளாஸுக்கு கீழே தான் வரும். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து ஸ்பீட் எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேஸ் கிளாஸில் வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்பீட் பேராமீட்டரும் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ ஸ்பீட் பேராமீட்டரில் வந்துட்டு நம்ம அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து வேறு இதில் இன்ஹெரிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இதை நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த கோலன் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி தான் இன்ஹெரிட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரோக்ராமை வந்து வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறதுனால கோலன் வெஹிக்கிள் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிள் அப்படிங்கிற கிளாஸை வந்து இது இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ வந்து இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இதுலேயும் ஆக்சசபிள். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வெஹிக்கிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் p = நியூ ப்ரோக்ராம். ஸோ நியூ ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அதுக்கான ஒரு இன்ஸ்டன்ஸ் நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ பிக்கு பதிலாக கார் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ப்ரோக்ராம் கார் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கார் வந்து வெஹிக்கிள் அப்படிங்கிறதோட எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால ஸோ இப்போ வந்து கார் டாட் நேம் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கார் டாட் நேம். ஸோ அந்த நேமுங்கிறது வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் எங்கேயுமே நம்ம டிக்ளேர் பண்ணவே இல்லை. பட் நேமுங்கிறது எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பேரண்ட் கிளாஸ் அதாவது வந்து பேஸ் கிளாஸ் வந்து நம்ம இதை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ கார் டாட் நேம் = இப்போ வந்து BMW அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காரோட ப்ரைஸ் இப்போ வந்துட்டு கார் டாட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம கொடுத்து ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃப்ளோட்டு எப்போவுமே டாட் எஃப்ல தான் முடியும். ஸோ அதனால் எஃப்னு கொடுக்கறனால ஃப்ளோட் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார் டாட் டைப். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கார் டைப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வெஹிக்கிள் டைப் இல்லைனா வெறும் டைப்னு கூட மாற்றிக்கலாம். ஸோ நம்ம டைப் அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம். ஸோ வெஹிக்கிள் டைப் ஸோ வி டைப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வி டைப் அப்படின்னு வச்சுட்டு ஸோ இதில் வந்து என்ன கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதோட ஸ்பீடு வந்து இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த கார் ஸ்பீடுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து வெஹிக்கிள் ஸ்பீட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம கார் டாட் ஸ்பீட் அப்படின்றத கால் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 200 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பீட் நம்ம கேல்குலேட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூவோ இல்லை வந்து வேறு டிஃப்ரென்ஸ் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் ரெண்டையுமே வந்து நம்ம ஃப்ளோட்டாக மாற்றிக்கிறோம். ஸோ ஃப்ளோட் டிஸ்டன்ஸ் ஃப்ளோட் ஸ்பீட் அப்படின்னு மாற்றிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா வந்து நமக்கு எக்ஸாக்ட் ஸ்பீடு வந்து எப்போவுமே கிடைக்காது. ஸோ வந்து 0.5 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம 200 கிலோமீட்டர்ஸை வந்து நம்ம என்ன ஸ்பீடில் மாற்ற போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து
200 கிலோமீட்டர்ஸ். தென் வந்துட்டு அதோட வண்டி ஸ்பீடு வந்து ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ இதை ரன் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தோன்னா வெஹிக்கிள் ஸ்பீட் இஸ் 85 அண்ட் வில் ரீச் டெஸ்டினேஷன் பை 2.35 ஹவர்ஸ். ஸோ 2.35 ஹவர்ஸில் நமக்கு வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு நம்ம காட்டியிருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா நேம், ப்ரைஸ், டைப், ஸ்பீட் எதுவுமே வந்து நம்ம இந்த கிளாஸில் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இந்த ப்ரோக்ராம்ங்கிற கிளாஸில் நம்ம எதுவுமே இதில் டிக்ளேர் பண்ணவும் இல்லை, டிஃபைன் பண்ணவும் இல்லை. ஸோ இங்கே இருக்கிறதே நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸோட ஒரு வெரி ஈஸி எக்ஸாம்பிள். ஸோ இந்த ப்ரோக்ராம் கார் மாதிரி நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து ப்ரோக்ராம் பஸ் அப்படின்னு கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராம் பஸ் அப்படின்னு கொடுத்து ஸோ நியூ ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பஸ் அப்படிங்கிறது அதாவது வந்து இந்த வெஹிக்கிளோட ப்ளூ பிரிண்ட் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பஸ் நம்ம ஆஸ்யூஷுவலாக வந்து பஸ் டாட் நேம் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணி ஸோ அதோட நேம் மென்ஷன் பண்ணலாம். ஸோ பென்ஸ் பஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பஸ் டாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அதோட ப்ரைஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பஸ் டாட் வெஹிக்கிள் டைப் வந்துட்டு நம்ம வந்து பஸ் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதே மாதிரி இதோட ஸ்பீட் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பஸ் டாட் ஸ்பீட் இதில் வந்து 2 பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்துட்டு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட ஸ்பீட் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வெஹிக்கிள் ஸ்பீட் இஸ் 45 and will reach destination by 3.3 hours. ஸோ இது நமக்கு ஈஸியாக கால்குலேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸோட வெரி ஈஸி எக்ஸாம்பிள். அதாவது வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து பேஸ் கிளாஸாக வச்சு ஸோ அந்த பேஸ் கிளாஸை வந்து எப்படி நம்ம இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்ஹெரிட் பண்ணி ஸோ அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸையும் அதில் இருக்க மெத்தட்ஸ் அதாவது அதோட பிஹேவியர்ஸையும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு நம்ம எப்படி அதோட பாலிமார்பிசம்ஸ் எப்படி அதோட ஓவர்லோடிங்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.